அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் வரதுக்கு முன்னாடி மார்வலோட இந்த 3 சீரீஸை கவனமாக பாருங்க. வாண்டா விஷன், அகத்தா வாலால் மற்றும் விஷன் குவெஸ்ட். ஃபர்ஸ்ட் லுக்கு இந்த 3மே தனித்தனி ஸ்டோரிஸ் மாதிரி தான் தெரியும். ஆனால் கொஞ்சம் டீப்பாக போய் பார்த்தீங்கன்னா இந்த 3 சீரீஸும் சீக்ரெட் வார்ஸ்க்கு தேவையான சில முக்கியமான கேரக்டர்ஸ் மற்றும் கான்செப்ட்ஸை செட்டப் பண்ணிட்டு இருக்கலாம். வாண்டாவோட ரியாலிட்டி சேஞ்சிங் பவர்ஸ், அகத்தாவோட மேஜிக், வீகனோட இன்ட்ரோடக்ஷன், அதுக்கப்புறம் விஷன் மற்றும் அல்ட்ரனோட ரிட்டர்ன், இதெல்லாம் எப்படி ஒரே பெரிய மார்வல் ஸ்டோரிக்குள்ள கனெக்ட் ஆக போகுது அதை தான் இப்போ ஒவ்வொரு பாயிண்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், வாண்டா விஷன். இந்த சீரீஸை வெறும் வாண்டா மற்றும் விஷனோட லவ் ஸ்டோரின்னு நினச்சிங்கன்னா மிகப்பெரிய விஷயத்த மிஸ் பண்ணிடுவீங்க. ஏன்னா வாண்டா விஷன்ல தான் மார்வல் வாண்டாவோட ஆக்சுவல் பவரை நமக்கு ப்ராப்பராக காட்ட ஆரம்பிச்சாங்க. வெஸ்ட் வியூவில் வாண்டா என்ன பண்ணுறாங்க, ஒரு கம்ப்ளீட் டவுனை தன்னோட மேஜிக் மூலமாக மாற்றுறாங்க. அங்கே இருக்கிற மக்களோட மெமரிஸை சேஞ்ச் பண்ணுறாங்க. அவங்க ரியாலிட்டியே தன்னோட கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வராங்க. அதாவது வாண்டாவிற்கு வெறும் மேஜிக் பவர்ஸ் மட்டும் கிடையாது, ஷீ கேன் ஆக்சுவலி மேனிப்புலேட் ரியாலிட்டி. இதுதான் இங்கே முக்கியமான விஷயம். ஏன்னா சீக்ரெட் வார்ஸ் கதையிலேயே டிஃப்ரெண்ட் ரியாலிட்டிஸ், டிஃப்ரெண்ட் யூனிவர்சஸ், மல்டிவர்ஸ் இவை எல்லாமே ரொம்ப முக்கியம். அதனால வாண்டாவோட பவர்ஸ் ஃபியூச்சர்ல எவ்வளவு பெரிய ரோல் பிளே பண்ண போகுதுன்னு இப்பவே சொல்ல முடியாது. அதோட இன்னொரு முக்கியமான விஷயம், டார்கோல்ட். வாண்டா விஷன் மூலமா டார்கோல்ட் MCUக்குள்ள முக்கியமா இன்ட்ரடியூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இந்த மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்ல வாண்டா மல்டிவர்ஸ்குள்ள இன்னும் டீப்பா போறத நம்ம பார்க்குறோம். ஸோ வாண்டா விஷன் ஒரு சிம்பிள் ஸ்டாண்டலோன் சீரீஸ் கிடையாது. மார்வலோட மேஜிக் மற்றும் ரியாலிட்டி பேஸ்ட் ஸ்டோரி லைனுக்கு இது ஒரு மேஜர் ஃபவுண்டேஷன். அடுத்தது அகத்தா ஆல் அலாங். வாண்டா விஷன்ல இன்ட்ரடியூஸ் ஆன அகத்தாவோட ஸ்டோரி இங்க கண்டினியூ ஆகுது. ஆனா இந்த சீரீஸ்ல முக்கியமானது அகத்தா மட்டும் கிடையாது. ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இங்க மீண்டும் ஃபோக்கஸ்க்கு வரார், வீகன். பில்லி மேக்சிமோவ், வாண்டாவோட சன். காமிக்ஸ்ல விகன் ஒரு சாதாரண கேரக்டர் கிடையாது. அவருக்கு மிகப்பெரிய மேஜிக்கல் பவர்ஸ் இருக்கு. அதனால மார்வல் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. ஒரு பக்கம் வாண்டாவோட ஸ்டோரி, அதுக்கப்புறம் அகத்தா, அதுக்கப்புறம் விகன். அதாவது மார்வல் மெதுவா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் மேஜிக்கல் கேரக்டர்ஸை பில்ட் பண்ணிட்டு இருக்கலாம். இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா, மேஜிக், கேஆஸ் மேஜிக், ஹெக்ஸ், ரியாலிட்டி மேனிப்புலேஷன் மாதிரியான கான்செப்ட்ஸ் தொடர்ந்து இந்த ஸ்டோரி லைன்ல வருது. இவை எல்லாமே ஃபியூச்சர் மல்டிவர்ஸ் ஸ்டோரி லைனுக்கு யூஸ் ஆகக்கூடிய எலிமெண்ட்ஸ். பர்டிகுலர்லி சீக்ரெட் வார்ஸ் மாதிரி ஒரு மேசிவ் ஈவெண்ட் வரும்போது இந்த கேரக்டர்ஸ்க்கு பெரிய ரோல் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் கிளியரா சொல்லிக்கிறேன், இது அபிஷியல் கன்ஃபர்மேஷன் கிடையாது. மார்வல் இதெல்லாம் சீக்ரெட் வார்ஸ்க்காகத்தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அபிஷியலி சொல்லல. இது நம்ம தியரி. ஆனா மார்வல் செட்டப்பை பார்த்தா கனெக்ஷன் இருக்க வாய்ப்பு டெஃபினெட்லி இருக்கு. இப்போ வாண்டா விஷன் மற்றும் அகத்தாவ் ஆல் நான் ஐ ஒன்றா பாருங்க. வாண்டா விஷன் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுது? வாண்டா ரியாலிட்டி மேனிப்புலேஷன், டார்கோல்ட், கேஆஸ் மேஜிக், மல்டிவர்ஸுக்கு கனெக்ஷன். அதுக்கப்புறம் அகத்தா ஆல் அலாங் என்ன பண்ணுது? இந்த மேஜிக்கல் வேர்ல்டை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணுது, விக்கனை முக்கியமான கேரக்டரா பில்ட் பண்ணுது. ஸோ மார்வல் ஒரு ஸ்டோரி லைனை சிம்பிளி முடிச்சிடல, they are expanding the same world. ஆனால் இதுக்கப்புறம் இன்னொரு பீஸ் சேருது, அதுதான் விஷன் குவெஸ்ட். இப்போ விஷன் குவெஸ்ட்டுக்கு வருவோம். இந்த ப்ராஜெக்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் விஷன். விஷனோட MCU ஹிஸ்ட்ரியே எடுத்துக்கிட்டா அவருக்கு அல்ட்ரான் கூட மிகப்பெரிய கனெக்ஷன் இருக்கு. அல்ட்ரான் எப்படி உருவானார்? டோனி ஸ்டார்க் மற்றும் ப்ரூஸ் பேனரோட டெக்னாலஜி மூலம். அதுக்கப்புறம் விஷன் உருவாகிற ஸ்டோரியில ஜார்விஸ், மைண்ட் ஸ்டோன், அல்ட்ரானோட டெக்னாலஜி இவை எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ பல வருடங்களுக்கு பிறகு விஷன் மற்றும் அல்ட்ரான் மீண்டும் ஒரே ஸ்டோரி லைனுக்குள்ள வர்றாங்கன்னா அது வெறும் நாஸ்டால்ஜியாக்காக இருக்குமா, அல்லது மார்வல் இன்னொரு பெரிய ஸ்டோரிக்கு இதை யூஸ் பண்ண போறாங்களா? அதுதான் இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். ஏன்னா மார்வல் ஒரு சைடில் மேஜிக் ஸ்டோரி லைனை பில்ட் பண்ணிட்டு இருக்கு, வாண்டா, அகத்தா, விக்கன். இன்னொரு சைடில் டெக்னாலஜி மற்றும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்டோரி லைன், விஷன், அல்ட்ரான். ஸோ இந்த 2 கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் வேர்ல்ட்ஸை மார்வல் ஃபியூச்சரில் ஒரு பெரிய ஈவெண்ட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். இப்போது மெயின் கொஸ்டின், இந்த 3 சீரீஸுக்கும் சீக்ரெட் வார்ஸுக்கும் என்ன கனெக்ஷன்? சீக்ரெட் வார்ஸில் மல்டிவர்ஸ் ஒரு மேசிவ் ரோல் பிளே பண்ணும். டிஃப்ரெண்ட் யூனிவர்சஸ், டிஃப்ரெண்ட் ரியாலிட்டிஸ்,
universe destruction, and eventually a completely different reality. இப்போ வாண்டாவை பாருங்க, அவங்களால ரியாலிட்டியே மேனிப்புலேட் பண்ண முடியும். விக்கனை பாருங்க, அவருக்கும் பவர்ஃபுல் மேஜிக்கல் எபிலிட்டிஸ் இருக்கு. விஷன் மற்றும் அல்ட்ரனை பாருங்க, அட்வான்ஸ்டு டெக்னாலஜி மற்றும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு அவங்க கனெக்ஷன் இருக்கு. ஸோ மார்வலுக்கு இப்போ ஆல்ரெடி பல டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் ரெடியா இருக்கு. எஸ்பெஷலி காமிக்ஸ்ல இருக்கிற பேட்டில் வேர்ல்டு கான்செப்ட் ஐஎம்சியூக்கு கொண்டு வரணும்னா ரியாலிட்டி மேனிப்புலேஷன், மேஜிக், மல்டிவர்ஸ், டெக்னாலஜி இவை எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இந்த 3 ப்ராஜெக்ட்ஸை ஒரே டைம்லைனில் பார்க்கும்போது ஒரு பெரிய பிக்சர் உருவாகிற மாதிரி தெரிகிறது. என்னோட தியரி என்னன்னா, மார்வெல் சீக்ரெட் வார்ஸுக்காக அவெஞ்சர்ஸ் கேரக்டர்ஸை மட்டும் பில்ட் பண்ணலை, மல்டிவர்ஸ் சாக்காவோட டிஃப்ரெண்ட் பீசஸையும் ஸ்லோலி பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வாண்டா விஷன் மூலமா ரியாலிட்டி மற்றும் வாண்டாவோட பவர்ஸ், அகதா ஆல் அலாங் மூலமா மேஜிக் மற்றும் விகன், விஷன் குவெஸ்ட் மூலமா விஷன் மற்றும் அல்ட்ரான், இந்த எல்லா பீசஸும் ஃபியூச்சர்ல அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அல்லது சீக்ரெட் வார்ஸ் மாதிரி ஒரு மேசஸ் ஈவெண்ட்ல ஒன்னா வர வாய்ப்பு இருக்கு. ஆனா மீண்டும் சொல்றேன், இதெல்லாம் தியரி தான். மார்வெல் இதை அஃபீஷியலா கன்ஃபார்ம் பண்ணல. ஆனா செட்டப்பை பார்த்தா இது எல்லாமே ரேண்டமா நடக்கிற மாதிரி தெரியல. இன்னைக்கு தனித்தனி ஸ்டோரிஸ் மாதிரி நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நாளைக்கு ஒரே பெரிய ஸ்டோரியோட பீசஸா மாறலாம். அதனால உங்களுக்கு என்ன தோணுது? வாண்டாவோட ரியாலிட்டி பவர்ஸ், விக்கனோட மேஜிக், விஷன் மற்றும் அல்ட்ரனோட ரிட்டர்ன், இது எல்லாமே சீக்ரெட் வார்ஸ்க்கான ஹிடன் செட்டப்பா, இல்ல மார்வெல் இதை கம்ப்ளீட்லி வேற டைரக்ஷன்ல கொண்டு போக போறாங்களா? உங்க தியரிய கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் இதே மாதிரி மார்வெல்ல இருக்கிற ஹிடன் டீடைல்ஸ், தியரிஸ் மற்றும் அப்டேட்ஸை தமிழ்ல தெரிஞ்சுக்கணும்னா காமிக் தமிழனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்த வீடியோக்கு ரெடியா இருங்க. பாய்.